ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, லைவாக அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் எல்லாருமே செலக்டடு அப்படின்னா ப்ராக்டிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்றதுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2 நாட்களில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் எந்த மாதிரி நடந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. இதில் நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் என்னென்னா, நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வர மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு லீவு கிடைக்குது, ஒரு சிலர் லீவு கிடைக்கல, நிறைய பேர் ஒர்க்கில் இருக்கலாம், நிறைய பேர் இல்லை வெளியூர் போயிருக்கலாம், வர முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வர முடியலை. அதாவது நிறைய பேர் எங்கள் கூட எழுதினவங்க, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டு 2-3 பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போயிருந்தாங்க திருவாரூர் மாவட்டத்தில். அவங்க பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் காலையில் 8:30 மணிக்கே சென்டருக்கு போயிட்டாங்க. போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ஸ் நம்பர் போட்டு ஒவ்வொரு பிளாக் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு 300 பேர்லேருந்து ஒரு 400 பேர் வரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 10 மினிட்ஸ் தான் ஒதுக்குறாங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம கொடுத்துடணும். அதாவது ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் இந்த ரெண்டையுமே நீங்கள் காட்டணுமா. நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது, அதாவது உங்களால் நிற்க முடியலை, இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை முதல்ல கூப்பிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே போயிடுங்க. இப்போ 9 மணிக்கு சிவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 8 மணி 8:30 மணிக்குள்ளே அங்கே இருந்தீங்க அப்படின்னா ஆளாக 9 மணிக்கே நீங்கள் சிவி அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரம் போக பாருங்கள். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லேட்டாக வராங்க. லேட்டாக சாயங்காலம் வர வெயிட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது நம்மளோட ரெஜிஸ்டர்ஸ் நம்பரை அவங்க எந்த ஆர்டரில் போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம லேட்டாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அப்புறம் உள்ளவங்க நம்மளோட பேர் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நம்ம இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பின்னாடி யார் வராங்களோ வரிசையில் அவங்கள செக் பண்ணிட்டு கடைசியாக தான் உங்களை செக் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போக பாருங்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது அப்படின்றத எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது உங்களை எதுவுமே கேட்க போகிறதோ கேள்வி கேட்க போகிறதோ ரொம்ப பயந்து சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. உங்களோட நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் ஒரிஜினலாக காட்ட போகிறீங்க. அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு காப்பி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்குறாங்க. அதில் என்னென்னலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 10th மார்க் ஷீட்டை 12th மார்க் ஷீட்டை அதோட சீரியல் நம்பர் என்ன, அந்த சீரியல் நம்பரும் நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஒரிஜினல் ப்ரூஃபோட சீரியல் நம்பரும் கரெக்டாக இருக்கா, அதை மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஒரிஜினல் எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரிஜினலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட்டு உங்களோட அந்த நம்பர், அந்த சீரியல் நம்பர் கரெக்டாக இருக்கா, ரெஜிஸ்டர்ஸ் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பென்சில் வச்சு டிக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் அதில் அப்ளிகேஷன் அப்போ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கா, அதில் உள்ள சீரியல் நம்பரும் இதில் உள்ள அந்த ஒரிஜினல் அப்ளிகேஷன்ஸில் உள்ள சீரியல் நம்பரும் சேமாக இருக்கா, இதை மட்டும்தான் செக் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் டக்குன்னு அடுத்தடுத்தது நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா
இதுலேயுமே வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப தப்பாக பேரை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறது. அதாவது ஒரு சிலருக்கு சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும், அதுக்கப்புறம் ஆதார், அப்புறம் ரேஷன் கார்டு அதிலெல்லாம் வந்து உங்களோட பேர் வந்து வேறு நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக கெசட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டருக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஒரு நேம் இருக்கும், அவங்களோட ஆதார் அப்புறம் ரேஷன் கார்டு என்னென்ன ப்ரூஃப் கொடுத்தாங்களோ அதில் வந்து ஒரு நேம் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் கெசட் மூலமாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அந்த கெசட்டோட காப்பியவும் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது 2 நேம் இருந்து ஒரு நேம் மாறினா பரவாயில்லை, ஆனால் நேமே வந்து டோட்டலாக வந்து மாறி இப்போ வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து மாரியம்மாள் அப்படின்னு இருக்கும், ஆனால் வந்து அவங்களோட ஆதார் கார்டு அப்புறம் ஓட்டர் ஐடி இதிலலாம் வந்து ஷாலினி அப்படின்ற பேர் இருந்தது. ஆனால் அவங்க அந்த பேரை மாற்றினதுக்கு எந்த ப்ரூஃபுமே கொடுக்காததுனால அவங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான கெசட் காப்பி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தாராளமாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவி முடிஞ்சு ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே நமக்கு ப்ராக்டிக்கல் வைக்க போகிறாங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க. இடையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் நிறைய பேர், அதாவது ஒரு 1000 பேருன்ற பட்சத்தில் ஒரு 200-300 பேர் வந்து வராமல் வந்து இருக்கிறாங்க. அதாவது சிவிக்கே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கே வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்சென்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க அந்த ஆப்சென்ட்டான எல்லாருக்குமே இன்னொரு முறை வந்து சிவி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே அட்டன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக டோட்டலாக வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இந்த சிவி ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஏன்னா காம்படிஷன்ஸ் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது இந்த சிவி. ஏன்னா சிவிக்கே நிறைய பேர் வரல அப்படின்னா அவங்க ப்ராக்டிக்கலுக்கு அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் தரப்புலேருந்து ப்ராக்டிக்கலுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. இந்த சிவியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்க வந்து ப்ராக்டிக்கலில் சேர மாட்டாங்க. அப்போ ப்ராக்டிக்கலுக்கு போகிறவங்களோட காம்படிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குறையும். ஈஸியாக நம்ம வீட்டில் என்ன வேலை செய்கிறோமோ, ஆஃபீஸில் என்ன வேலை செய்கிறோமோ அதையே தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறீங்க. அந்த ப்ராக்டிக்கலை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெறும் 30 மார்க்குக்கு இன்டர்வியூ மட்டும்தான். ஈஸியாக நிறைய பேர் இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விடோவாக இருக்கிறவங்க, ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிவியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் இன்டர்வியூ வரை நீங்கள் போகிறதுக்கு 100% பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.